श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 12வது அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியோடு தொடங்கிறது. கடந்த 2 வகுப்புல நம்ம அந்த விஷயத்தை நல்லா பார்த்திருக்கோம். கேள்வி ரூபத்தோட குணங்களோட இருக்கிற ஈஸ்வரனை பூஜிக்கிறவன் சிறந்தவனா, எந்த குணங்கள் இல்லாமல் ஒரு ரூபவனை குறிப்பாக அப்படி சொல்லாமல் விஸ்வரூப கூட இல்லை, நிர்குண 5வது ஹையஸ்ட் அந்த ஞானஸ்திதில அப்படி அந்த நிர்குண பிரம்மம் பரமாத்மானை பூஜிக்கிறவனா தியானிக்கிறவனும் அதை தெரிஞ்சுக்கணும். அவனு சிறந்தவனா? இந்த 2 பேரில் யார் சிறந்தவனு கேட்டால் அதுக்கு இந்த விஸ்வரூப தியானம் ஏகரூபம் பற்றி பகவான் பெருமையாக சொல்லலை. அதுக்கப்புறம் படியில் தான் 2வது உபாசனா லெவல். அப்படி என்னை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப சின்சியராக நித்தியம் ஸ்ரத்தையோட உபாசனை செய்கிறானோ அவன் தான் சிறந்தவன் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். அப்படின்னு சொல்லி அப்போ 2வதவன் சிறந்தவன் இல்லையா? அந்த கேள்வி வேண்டாம். நீங்கள் கேள்வி கேட்டது இந்த 2 பேர் இல்லை யாரும் என்ன உத்தமன்னு கேட்கறது அந்த பிரச்சனை, அந்த கேள்வி தப்பு, பிரச்சனை தப்பு. இது கீழே படி மேலே படி. அப்போது அந்த 5வது ஞானி நிர்குண உபாசகன் அவனு தான் என்ன அடைவான். பதில் அப்படி இருக்கு. அப்படின்னு அர்த்தம் நீ புரிஞ்சுக்கணும். அவன் சிறந்தவனுன்னு சொன்னால் கூட அவனுக்கு மேலே இன்னும் சிறந்தவனும் நீ இந்த லெவலுக்கு வந்துதான் ஆகணும்னே சொன்னார். அப்பயே யுக்ததமா மதாக என்னோட அபிப்பிராயத்தில் அதி முக்கியமான ஏன் சொல்லணும், அவன் சிறந்தவன் ஏன் சொல்லணும் பகவான்னா, கேட்குற அர்ஜுனன் என்ன நிலையில் இருக்கான்? அவன் இன்னும் நிர்குண ஸ்திதிக்கு அந்த ஞான நிலைக்கு வரலை. பகவான் ஞானம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா கூட நம்மளும் கூட 3 வருஷமாக 12வது அத்தியாயம் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தா கூட இன்னும் நிர்குண உபாசனா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் ஒத்துக்கிறது. மனசு அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்காது. ஏன்னா அநேக வருஷங்களாக அது நம்ம வச்சுருக்கோம். அது ஸ்லோலி எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது, மாற்றுகிறதுனால உனக்கு பக்தி சிறந்த பக்தி ஆக போகிறதே. ஆனால் உனக்கு இன்னும் அந்த பயம் எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த நிலையில் இருக்கிற அந்த பக்தன் அர்ஜுனனை உற்சாகப்படுத்திட்டு அவனு கூட அடுத்த கடைசி ஸ்டேஜ் அந்த நிர்குண ஞானஸ்திதி கொண்டு வரணும்னு பகவானுடைய ஆசையினால், அதனால் அந்த பாராட்டுதலுக்காக தான் அது உத்தமமானதுன்னு சொன்னார். ஏன்னா ஏகரூப பக்தியிலிருந்து அந்த பகுரூப விஸ்வரூப பக்திக்கு வர்றது பெரிய விஷயம். அது ஆல்மோஸ்ட் இன்னும் 4 படி வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு படி அடுத்த படிக்கு வரணும், அவ்வளோதான். அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற அந்த பகவான் அப்புறம் இது 2வது விஷயம் வரைக்கும், 2வது ஸ்லோகம் வரைக்கும். அப்போ 3வது ஸ்லோகம் 3, 4வது ஸ்லோகங்களுக்குள்ளே தான்
இந்த நிர்குண உபாசகர் தான் என்ன அடையுமா அన్న விஷயம் வந்து 4வது ஸ்லோகத்தோட கடைசியில் வருது. அப்போது 3வது ஸ்லோகத்துலேயும் 4வது ஸ்லோகத்தில் ஆரம்பத்துலேயும் என்னதை சொன்னாருன்னா, அந்த நிர்குண பிரம்மம் అనేది வந்து அக்ஷரம் అని கூப்பிடப்படுறது, க்ஷயம் இல்லாதது, நசிஞ்சு போகாதது. அப்படின்னா நாமரூபங்கள் கூட இல்லாததுன்னு தெரிஞ்சுக்கணும், குணங்கள் இல்லாததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த అక్షరం అనే విషయத்திని భగవాన్ 3வது శ్లోకத்தில் అక్షరం అని சொன்னாரா, అది ఉపాసిக்கிறவர்னு சொன்னாரா. அதுக்கு ஒரு 7 குணங்கள், இண்டிகேட்டர்ஸ். அந்த அக்ஷர பிரம்மா நிர்குண பிரம்மான்னா அது எப்படி இருக்கும், என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது விவரிக்கிறார். நாம் இப்போது அந்த 3-4வது ஸ்லோகங்களுக்கு உள்ளே இருக்கிற அக்ஷரமனே வார்த்தைக்கு பகவான் கொடுக்குற பல வகையான அர்த்தங்கள் 2-3 பார்த்தோம். இப்போ அது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். என்னென்ன பார்த்தோம்? பகவான் வந்து முதல்ல இது வந்து அவ்யக்தமானது என்னார், ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் அடுத்தது போவோம். அவ்யக்தமானதுன்னா எந்த புலங்கள்னாலையும் அது தெரிஞ்சுக்கப்படுற வஸ்து இல்லை, அவ்யக்தம். அன்றைக்கே விவரம் கொடுத்துருக்கோம். அப்போது மனசுனால் ஒரு வேளை சிந்திக்கலாமான்னா இல்லை, மனசுனாலையும் சிந்திக்கிற விஷயம் இல்லை அது. ஏன்னா மனசுக்கே ஆதாரமாக இருக்கிற உணர்வுனாலதே அது சிந்தனைக்கு சம்பந்தப்பட்டதில்லை. நீ சிந்திக்கிறதுனால நான் இருக்கேன் அப்படி இல்லை, நீ சிந்திக்கலேன்னா கூட நீ இருக்க, நீ சிந்தப்படலைன்னாலும் நீ இருக்க. சிந்தனை கவலை, சிந்திக்கிறதுன்னா யோசிக்கிறது. சிந்தனம் சிந்தா, சம்ஸ்கிருதத்தில் 2 வார்த்தை, தமிழில் கூட சுலபமாக புரியும். உதாரணத்துக்கு தூக்கத்தில் இருக்கிறவனை வந்து அவனை பற்றி அவனை சிந்திச்சா அங்கே ஆனந்தமாக இருக்கான், மனசு சொல்லி தான் ஆனந்தமாக இருக்கான். இல்லை, மனசு உற்றினதுனால தான் ஆனந்தமாக இருக்கான். இன்னொரு கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறேன். ஒருத்தன் கோமாவில் இருக்கான், பார்க்குறவன் லோகத்தில் செலவாடு. கோமாவில் இருக்கிறவனுக்கு அது சுவாமிஜி சொல்கிறார் இன்னைக்கு, அது வந்து கம்பெல்டு மெடிடேஷன். நீ நல்லா இருக்கும்போது தியானம் பண்ணல, இல்லை இப்போ தியானம் பண்ணார், நிரந்தர தியானம். விஷயம் அது மட்டும் இல்லை, அந்த கோமாவில் இருக்கிறவனுக்கு கேள்வி கேட்குற சும்மா, அவனுக்கு துக்கம் இருக்கா? அவனுக்கு துக்கமே இல்லை. அநேக நாளும் மனசு கூட தொடர்பே இல்லை. மனசு இருந்திருந்தா கான்ஷியஸாக இருந்திருப்பானே. ஆனால் கான்ஷியஸ்னால் எக்ஸ்டர்னல் கான்ஷியஸ்னஸ், உள்ள கான்ஷியஸ்னஸ் அப்படி தான் இருக்க. அது எப்படி சொல்ல முடியும்னா அவன் ஆனந்தமாக தான் இருக்கா. அதுக்கு தான் நான் முதல் தூக்கம் எக்ஸாம்பிள் சொன்னேன். தூக்கத்தில் மனசு இருந்தால் நீ ஆனந்தமாக இருக்கிறன்னு கேள்வி கேட்குற, இல்லையே. அப்போ கோமா ரொம்ப நாள் இருந்தாலும் அங்கேயும் ஆனந்தம். அப்போது அவனுக்கு துக்கம் இல்லை, அவனுக்கு பில்லு பே பண்ணுறவங்களுக்கு துக்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு அவன் இன்டென்சிவ் கேரில் வச்சு அது அப்போது அது சொல்லாமல் அவர் படுற கஷ்டம் பார்த்து எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லுவான். அவனுக்கு கஷ்டமே படலை, அவனு நிம்மதியாக இருக்கான். கோமாவில் இருக்கிறவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லலை, அந்த பாஸ் கோடு சொல்லலை, எங்கே என்ன விசாரம் தெரியல, பேச மாட்டுறாரு. இந்த கவலை தவிர அது ரொம்ப நீண்டி போனால் இப்படி எல்லாம் சொல்லி சீக்கிரம் பகவான் கொண்டு போனால் நல்லது. ஏன்னா பில்லு கட்டி கஷ்டம் இல்லையா? எதுக்கு இந்த விஷயம் சொல்லிகிட்ருக்காருன்னா,
அச்சிந்தியம் అనేది. அதனால் மனசு இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன்னு நினைக்காது. மனசு இல்லாமல் கூட நம்ம எப்பவுமே இருக்கிறோம். అని அப்படி అని இந்த மனசு இருக்கும்போது கிளாஸுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கு உணரு. மனசு இல்லாமல் கூட நான் இருக்கேன் விஷயத்தினி மனசு வச்சு கிளாஸுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டது என்ன சார்ன்னா பல பிரயோஜனம் இருக்கு. நிம்மதியாக இருப்பேன், பயம் இல்லாமல் இருப்பேன், அப்புறம் மனசு என்னன்னு நல்லா படிப்பேன். இவ்வளவு தான் இந்த மனசு. சும்மா அதை அலைஞ்சிட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுப்பேன். ஸோ அச்சிந்தியம். அப்புறம் அனிர்தேஷ்யம். இந்த புலங்களை கேட்டல, மனசுக்கு சிந்திக்கிறது கேட்டல. அப்படி இருக்கும்போதும் அதை பற்றி இப்படின்னு சொல்ல முடியாது. நிர்திஷ்டமாக குறிப்பாக இப்படின்னு சொல்ல முடியாது. அனிர்தேஷ்யம், இன்டிஸ்கிரைபபிள் என்னும். அப்புறம் சொல்லி அடுத்தது பார்க்கணும். இப்போ 4வது ஐ திங்க் அங்கே வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ தான் இதுக்கு அப்பிரமேயம்னு கூட சொல்லலாம். அதுதான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அப்படி வருதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட அப்பிரமேயோ ருஷிகேஷ இதெல்லாம் அன்றைக்கி ஞாபகப்படுத்திட்டோம். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து கடைசியில் என்ன சொன்னோம்னா, அப்போ கடவுள் என்னது இல்லவே இல்லையா? மனசு கேட்டல, புலங்களை கேட்டல, என்ன சார் இது? அவர் ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லலாம். நம்ம சரீரம் போனால் அவனை சரீரத்து கூட திரும்பி அந்த மனுஷனை தொடரவில்லை, ஏந்திருக்கல, உயிர் போயிடுச்சனுமோ, நம்ம என்ன சொல்லலாம்? அவர் இல்லை. இப்போ எது யார் இல்லை? அவர் இருக்கார். இந்த சரீரத்தில் இல்லை, இந்த ஊரில் இல்லை, உனக்கு கூட தொடர்பு இல்லை. அவர் வேற செல்ஃபோன் இல்லை கான்டாக்ட் வச்சிருக்கார் இல்லையா? இல்லை అని சொல்லக்கூடாது. நீ இல்லாமே இல்லவே இல்லை, நீ இல்லாத நேரமே இல்லை. ஆனால் நீ நான் சொல்லும் போது இங்கே உடனே பாடின்னு தாண்டி போயிடணும். நான் இந்த சரீரத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இல்லையா? நான் கேட்டுக்கோங்க. அவங்க சாஸ்திரம் சொல்லும், நீ இருக்கே, அப்போ இருக்கேன், இப்போ இருக்கேன். அப்போ எப்படி சார்? அப்போ வேற ஏதோ சரீரத்தில் இருக்கே, இப்போ இருக்கேன், இது அப்புறம் இன்னொரு சரீரத்தில் இருப்பேன், சரீரம் இல்லாமல் கூட இருப்பேன். அதுதான் புரிஞ்சுக்கணும். நான் எப்பவுமே இருக்கேன். அப்புறம் இல்லை இல்லைன்னு அப்படி சொல்லாதே. என்ன சொல்லணும்? எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு சொல்லணும். கடவுளை பற்றி பேசுகிறோம், நான் ஆத்மாக்கியம் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கடவுளை பற்றி சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்க சொல்லுங்க சார். இன்னும் சிவனை பற்றி பாடுங்க சார், முருகனை பற்றி பாடுங்க சார். நான் எல்லாருக்கும் கை தட்டும். முருகனை சிவனை பற்றி பாடிட்டு ஒன்று நீ எப்போ தெரிஞ்சுக்க போகிறாய்? ஒன்று நீ தெரிஞ்சுக்கலன்னா நீ சிவன் பற்றி பாடி முருகனை பற்றி பாடி முடிவு ஏற்படாது. இதுதான் சாஸ்திரத்துடைய கர்ஜனம், சிம்மநாதம். ஏந்திருக்கோம், நீ தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி. அப்போது ஏன் புலங்களை கெட்டல, மனசு கெட்டலன்னா அவர் அடுத்த வார்த்தை சர்வத்திரகமம். நான் வார்த்தைகள் அங்கெங்கிருந்து எடுத்தாச்சு. ஏன்னா இந்த ஆர்டரில் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். பகவான் ஸ்லோகம் சொல்லும்போது வேறு மாதிரி இருக்கு. சர்வத்திரகம் அப்படின்னா சர்வத்திர எல்லா இடத்துலையும் இருக்க. எல்லா இடத்துல இருக்கும்போது இங்கே இருக்கேன்னு சொன்ன எல்லா இடம்னு சொன்னால் நீங்கள் வந்து அது அப்போ பொருளாக இருக்கணும் இல்லையா சார்? அதுதான் சொல்லிட்டோம். எங்கே 4வது படியில் விஸ்வரூபம் இல்லை பகவான் 11வது அத்தியாயம் மொத்தம் அந்த விஷயந்தானே. ஆனால் இப்போ இங்கே சொல்கிற சர்வகமம், சர்வத்திர வியாபிச்சிருக்கனது வந்து
அப்படி நாமரூபமாக மட்டும் இல்லை, நாமரூபம் எல்லாமே வியாபிச்சிருக்கு. அதுதான் இந்த 5வது படிக்கு வரும்போது நிர்குண நிராகார உபாசனை இந்த தியானம் விஷயம் சொல்லும் போது இங்கே சர்வத்திர இருக்குன்னா, எல்லா இடத்துல எப்படி இருக்குன்னா சத்தாவாகவும் சித்தாவாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு, இருப்புதலாகவும் உணர்வாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. ஆனந்தத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம், அது நமக்கு நல்லா தெரியும், எல்லா பாஷையிலும் தெரியும். ஓகேவா? சர்வ வியாபின்னு சொல்லும் போது இங்கே என்ன இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறது அந்த நிர்குண பிரம்மா ஆத்மா பற்றி சொல்கிறாரு. ஏதோ குறிப்பிட்ட நாமரூபம் பற்றி சொல்லலை. விஸ்வம் இப்போ காணப்படுறதெல்லாம் அது சொல்லி முடிச்சாச்சு. அது கேட்டு புரிஞ்சுக்கினது பிறகு நீ உணர வேண்டிய ஞானம் என்னமோ தெரியுமா? நாமரூப அதீதம், குணாதீதம், சர்வத்திர அது எப்பவுமே இருக்கு. அப்படி இங்கே சர்வத்திரன்னா அந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா, இந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா, இங்கே இருக்கிற ஆத்மா, அந்த சரீரத்துக்கு இந்த சரீரத்துக்கு நடுலும் இருக்கிற ஆத்மா. நடுலும் இருக்க சார், எங்கே கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கோ. ஆகாயத்தினே நீ பிடிச்சிக்க முடியல, உனக்கு முன்னாடி தான் இருக்கு, கொஞ்சம் பிடிச்சிக்கோ. கொஞ்சம் கண்ணுனா நல்லா பாரு ஆகாயத்தினை, காதனால் ஆகாயத்தின் கீழ், ஆகாயத்தின் தொட்டி பாரு. அகர்பத்தி ஆகாயத்தின் பண்ணுவியா? பண்ணல. ஆகாயத்தினே பண்ண முடியலன்னா ஆகாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிற ஆத்மா நீ அப்போ இந்த இந்திரியங்களால் புரிஞ்சுக்குவேன். அதுதான் சொன்னோம். அதனால அப்படி புரியல தெரியலனால நீ இல்லாமல் ஆயிட்டியோ? நான் நல்லா இருக்கேன் சார். அதுக்கு தான் கோமா நித்ரை 5 நிமிஷம் முன்னாடியே சொல்லிட்டோம் ஆரம்பத்தில். சர்வத்திரகம். அடுத்தது 5வது பாயிண்ட் அச்சலம். அருணாச்சல சிவ பாடுறோம். அது என்ன குறிக்கிறதுன்னா அருணாச்சலமன்னா அருணமன்னா ஞானம், காந்தி வெளிச்சம், வெளிச்சமன்னா ஞானம். அச்சலம் அசையாத ஞானமாக எப்பவுமே இருக்கேன், எல்லா இடத்துலையும் இருக்கு, எப்பவுமே இருக்கேன். அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா உபனிஷத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதான் கொஞ்சம் ஓரளவுக்கு விவரிச்சிட்ருக்கேன். உபனிஷத்துக்களை கேட்குறவங்களுக்கு இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலும் ஆத்மபோதத்தில் எவ்வளவோ விவரிச்சிருக்கோம். ஆத்மபோதா கேட்காதவங்களுக்கு கேளுங்க. இதெல்லாம் புரியணும்னா ஆத்மபோதம் கேட்டால் நல்லா தெளிவாயிருக்கும். அச்சலம் அப்படின்னா அசையாதது. ஏன் எல்லா இடத்துல இருந்த எங்கே அசையணும்னா நான் இங்கே இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் நகரு, நான் இங்கேருந்து அப்போ தான் எனக்கு மூமெண்ட் இருக்கும். நான் இப்போ வீட்டில் இல்லை, சத்சங்கத்துக்கு வந்துட்டேன், மூவ் பண்ணிட்டு வந்துட்டேன், நடந்தோ எப்படியோ அப்படி. இப்போ நான் இந்த சரீரமனே நான் அங்கே இல்லை, வீட்டில் இங்கே இருக்கேன். ஆனால் நீ இந்த சரீரம் நீ சரீரமே இல்லை, நீ அந்த ஆகாயம் போல் சர்வத்திர இருக்கிற அச்சலமான ஞானஸ்வரூபம். நீ அது உணரு, அது பிடிச்சிக்கோ, அது ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் இதுதான் புரிஞ்சுக்கணும். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. உனக்கு சுகமு சாந்தி நிம்மதி ரக்ஷணா அபயம் ஏற்படணும்னா இது புரிஞ்சுக்கிறதாக. ஓகே, ஸோ அதனால் இந்த 4வது பாயிண்ட்டு சர்வகமம், 5 அச்சலம். இந்த 2 என்ன சொல்கிறதுன்னா தேச ரஹிதம், தேச இடத்தினால பந்திக்கப்படலை. இப்போ ஆகாயம் என்ன ஈஸி, உடனே புரிஞ்சுக்கிறது. ஆகாயம்
எல்லா இடத்துல இருக்கு. எல்லா இடத்துல இருக்கிறான ஆகாயம் எங்காவது மூவ் ஆகணுமா? இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே நகருவீங்க, பக்கத்தில் உட்காருவீங்க. ஆகாயம் மூவ் ஆகணுமா? மூவ் ஆக முடியுமா? ஏன் நான் மூவ் ஆகிறதுக்கு இடம் இல்லை, நான் தான் எல்லா இடத்துல இருக்கேன். நான் அப்படின்னு உணர்ந்த அப்பா, இந்த மனசு எங்கே, இந்திரியங்கள் எங்கே, இந்த கவலை எங்கே, இந்த இமோஷன்ஸ் எங்கே, எல்லாமே அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் எவ்வளவோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி, ரொம்ப சத்தியமாக இருக்கிற மாதிரி, அது நீ எவ்வளோ சொன்ன விட கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் ஒத்துக்குவே தவிர இந்த அளவுக்கு ஒத்துக்க முடியாது. அஜ்ஞானம், மாயா. வெளியில் வா, ஏந்திக்கும். உத்திஷ்டத ஜாகிரத, awake and arise, பிராப்பிய வரான் நிபோததா. பகவத்கீதா கிளாஸுக்கு போ. மத்தியானம் கொஞ்சம் தூங்கிட்ட பரவாயில்ல, தூங்கிடு, ஏந்திரிச்சு கிளாஸுக்கு போ. நாள் மாற்றிட்டோம், ஆள் எல்லாம் மாறி போயிட்டாங்க. சாரி, ஆள் சில பேர் ஆள் மாறலை, கொஞ்சம் பேருக்கு என்னமோ ஆயிடுச்சு தெரியல. இன்னைக்கு முருகன் பேரில் விரதமாக என்ன ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறாங்களே என்ன தெரியல. டியூஸ்டே இல்லை சார், தெரியல. கொரோனா பற்றி ரொம்ப நியூஸ் வருது, பயமாக என்னன்னு தெரியல. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அச்சலம். தேச ரகிதம், தேசம் இல்லை. தேசம் எப்போ சொல்லுவேன், நான் அந்த ஊரில் இருக்கேன், இந்த ஊரில் இல்லை. நான் இப்போ வீட்டில் இல்லை, இங்கே இருக்கேன். ஏன்னா நான் நடமாடுறேன், மூவ் ஆகிறதுனால தேசம் மாறுறது, இடம் மாறுறது. இந்த ஆத்மா நிர்குணமான பிரம்மம் பற்றி சொல்கிறோமே, அது அசையாது, மூவ் பண்ணுறது, இடமில்லை, போக முடியாது. நான் எங்கே போவேன்? ஆகாசத்துக்கு சொல்லுங்க. பூமி போயிட்டே இருக்கேன், அப்புறம் உடஞ்சி கூட போகுமா? கிரகமும் உடஞ்சி போகுமா? எல்லாம் போகும். ஆகாயம் ஒன்றும் ஆகாது. காற்று வீசும், புயல் வரும், புயல் காற்று வரும், அப்புறம் பெரிய பெரிய ஃப்ளட் எல்லாம் வரும், நெருப்பு வரும், பூகம்பம் வரும், சுனாமி வரும். ஆனால் ஆகாயத்துக்கு ஒன்றும் ஆகிறதில்லை. எப்படி தியானம் பண்ணணும், சிந்திச்சுட்டே இருதே. அப்போ நான் ஆகாயமே எனக்குள்ளே இருக்கே, ஆகாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிற நான் அப்போ எவ்வளோ சிறப்பான ஒரு பொருள் நான். அதுதான் பிரம்மானந்தம். இந்த சிறந்த இந்த விஷயம், இது வஸ்து இல்லை, ஆனால் வஸ்துதான். ஏன் வாஸ்தவமாக இருக்கிறது அதுதான். இப்போ ஆகாயத்திற்கு இருக்கிற நிம்மதி, நானே விடமாட்டேன் பாயிண்ட்டுன்னா இவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணுறோம், இது கேட்ச் பண்ணிக்கணும். ஆகாயத்தில் இருக்கிற நிம்மதி மிச்சம் 4 அந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்கா? நிம்மதி இல்லை. இப்போ காற்று இங்கே வீசலை, வானல் அப்படி கொஞ்சம் டிம்மாக இருந்த காற்று இங்கே இல்லை. இப்போது வெளியில் எங்கே இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், திடீர்னு வரும். அப்படின்னா எல்லாம் மிச்சம் 4க்கு மாற்றங்கள் இருக்குது, எல்லை இருக்குது, ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆகாயத்துக்கு. அப்போ எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஆகாயம் சுகமாக இருக்கா? இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு துண்டாக இருக்கிற இந்த பூமி, நீர், அக்னி, இதெல்லாம் அதுக்கு சுகம் இருக்கா? ஆகாயத்துக்கு தான் சுகம் இருக்கு. அதே மாதிரி ஆத்மான எனக்கு நிர்குண பரமாத்மாக்கு, அதனால தான் அது பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சத்ருஷம். ககனமன் ஆகாயம், ஆகாயம் போல் தத்துவமஸ்யாதி லட்சியம். இது குரு பற்றி சொல்கிற ஒரு ஸ்லோகம். ஏகம். ஆனால் குரு பற்றி சொல்கிற மாதிரி இருக்க, எல்லாம் ஆத்மா பற்றி சொல்கிறேன். ஏன்னா குரு ஆத்மனை உணர்ந்து ஆத்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார், ஆனால் சரீரம் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறார். ஏகம் நித்தியம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம். இப்போ பார்த்த வார்த்தைகள் எல்லாம் முக்காலத்தில் வந்துச்சு.
भावातीतं अचिन्त्यं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. இந்த நிஷப்தம் எது இருக்கின்றனதோ அது சத்தியம். மனசு வேலை பண்ணிட்டுருக்கு, சரீரம் உட்கார்ந்துருக்கு, ஆனால் நிச்சலமாயிடுச்சு. நம்ம ஸ்வரூபத்தை தொட்டிட்டோம். கண்ணு திறந்து இருக்கோம், சரீரம் இருக்கு, சுற்றி எல்லாம் இருக்கு, தெரியல. அந்த ஆழமான ஒரு நிம்மதி கேட்கறதுனாலேயே அது இன்னும் நிதித்தியாசனம் மனனம் பண்ணிகிட்டே இருந்த எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சரியா? அப்புறம் 6வது வார்த்தை டெக்னிக்கல் டர்ம், கூட்டஸ்தம். அங்கே அச்சலமன்னு சொன்னாவே அதுக்கு இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான். அசையாமல் ஆடாமல் இருக்கிறது பேர் கூட்டஸ்தம். அந்த பேர் வச்சு இப்போ பஞ்சதசியில் 8வது அத்தியாயம் கூட்டஸ்த தீப பிரகரணம் படிச்சுட்டு, அது வேதாந்த பரிபாஷையில் ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம். அது சும்மா ஞாபகப்படுத்துகிற எப்போ சொல்லியிருப்பேன், இங்கே ரொம்ப எலாபரேட் பண்ணல. இந்த பிளாக் ஸ்மித் ஆர் கோல்டு ஸ்மித்து, ஏதோ ஒரு ஸ்மித்து, இரும்பு உரக வச்சு எரிச்சு அடிக்கிறவன பிளாக் ஸ்மித்து. கோல்டு ஸ்மித்து தங்கன், அவரும் உரக வச்சு இப்படி பண்ணி கம்மி பண்ணி டுக்கு டுக்கு டுக்கு, அந்த டுக்கு 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 அவனும் டம்மு 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 அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இரும்பு பேஸ் வச்சுப்பான், சாலிட் பிளாக் இரும்பு, அது பேர் கூட்டஸ்தம். அப்படியா? எதுக்கு இந்த உதாரணம் கொடுக்கறது? சாஸ்திரம்னா இவன் எத்தனை வருஷம் என்னென்னமோ போட்டு அது மேலே அடித்து இப்படி இப்படி பண்ணால் அது எங்காவது அசைமா, அது அசைஞ்சிட்டே இருந்தால் அது மேலே இவன் வேலை பண்ண முடியாது. அது அசையாமல் அப்படி இருக்கிறதுனால கூட்டவத் திஷ்டதி, இது கூட்டஸ்தம். இன்னொரு அர்த்தம் கொடுப்பார் சங்கர் சில இடத்துல. என்னன்னா, கூட்டம்னா கும்பல், தமிழ் கூட்டம், அதுலேருந்து வந்துருக்காங்க கூட்டம். இன்னொரு சான்ஸ்கிரிட் அர்த்தம் என்னென்னா, இந்த கன்னிங்கு, திருட்டுத்தனமாக இருக்கிற கன்னிங் நேச்சர், டிசீவிங் நேச்சர் இருக்கிற அந்த இது கூட்டம். எது? மாயாவுடைய பிரகிருதியில் விக்ருதியில் சரீரம், பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மனசு, இது எல்லாமே ஒரு கூட்டம். இதெல்லாம் டிசீவ் பண்ணும். அப்படி ஒரு பக்கம் இதெல்லாம் டிசீவ் பண்ணுற மாதிரி காணப்படுற இந்த மாயா ஜகத்து மித்யா இல்லூஷனாக இருந்தால் கூட அதுக்கு இதெல்லாமே எதில் இருக்கின்றதோ கூட்டம், இதெல்லாம் திஷ்டத்தி, எங்கே உட்கார்ந்துருக்கோ அதுக்கு பேர் கூட்டஸ்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது? அதெல்லாம் எல்லாம் பிரம்மனில் தான் இருக்கு. கெட்டது எங்கே இருக்குது? பிரம்மனில் தான் இருக்கு. நல்லது பிரம்மனில் தான் இருக்கு. எல்லாமே பஞ்சபூதங்கள் பிரம்மனுக்குள்ளே தான் இருக்கு. கூட்டஸ்தம். இங்கே கூட்டஸ்தம்னு சொல்லும்போதும் நிர்விகாரம், அதை நம்ம அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் வேறு அச்சலம் அப்படியெல்லாம் சொன்ன மாதிரி விகாரம் எதுவுமே ஏற்படாது. மேலே வச்சு அடிக்கிற இதெல்லாம் மாறும். இது நீளமாகும், துண்டாகும், உடஞ்சிடும், ஃப்ளாட் ஆகும். కానీ அந்த கூட்டஸ்தம் கீழே சப்போர்ட் பண்ணுறது விகாரமே அதில் ஏற்படாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங், அது அவ்வளோ ஸ்ட்ராங். அதனால் நிர்விகாரம். அப்போது மேலத்துக்கு தேச பரிதி இல்லாதது, தேசத்துக்கு கட்டுப்படாதது. இங்கே காலத்துக்கு கட்டுப்படலை. விகாரம் எங்கே ஏற்படும்? காலம். சரீரம் ஒரு காலத்தில் இல்லை, நாள் ஆக ஆக எல்லா
బాల్యం, కౌమారం, యవ్వనం, நடி வயசு, விருத்தா, ஓல்டேஜ் எல்லாம் காலத்தில் விகாரங்கள் ஏற்படுறது. இப்படிப்பட்ட விகாரங்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற எனக்குள்ள இல்லை. தெரிஞ்சுக்கோ, இது இல்லை. நீ இது கூட தாதாத்மியமான இருக்கு, கவலைப்படுவேன். எனக்கு இல்லை. சரீரத்துக்கு விகாரங்கள் இல்லை. ஷட் விகாராத்த இது சரீரம். ஷீரியமானாத்து நசிஞ்சு போகக்கூடிய குணம் இருக்கிறதுனால அது கூட்டஸ்தம். அப்புறம் 7வது, அதனால த்ருவம். த்ருவம் த்ருவம்னா ஸ்திரமனே அர்த்தம். அப்போது கூட்டஸ்தம், த்ருவம், இந்த 2 வார்த்தையுடைய அர்த்தம் காலத்துக்கு அப்பாற்பட்டது. காலம் ஒன்றும் எஃபெக்ட் பண்ணல. ஆத்மனை காலம் ஒன்றும் எஃபெக்ட் பண்ணல. ஸோ தேசாதீதம், காலாதீதம், அப்படிப்பட்ட இதெல்லாம் இதுக்கு சொன்னோம். அந்த முதல்ல சொன்ன அக்ஷரம்னு இதுதாப்பா. அப்போது அக்ஷரம்னு சொன்ன இதெல்லாம் ஞாபகம் வரும். யார் வரணும்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுக்கு பேர் இருக்கிறது அந்த அக்ஷரம். அப்படின்னா 3மே வந்துச்சு இப்போ சொன்னதில். எது? தேச, கால, வஸ்து, ஸ்பேஸ் வைஸ், ஆப்ஜெக்ட் வைஸ் அண்ட் தி டைம் வைஸ் இட் இஸ் நாட் பவுண்ட். தேச கால வஸ்துக்கு அப்பாற்பட்டு. அதனால தான் அந்த பக்தரான பட்டாத்ரி நாராயணம் ஏதும்போது ஆரம்பத்தில் சொன்னதே சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம். அது அர்த்தம் என்னன்னா இதுதான். நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கு பாருங்க. ஏன்? கால தேச அவதிபியாம் வஸ்து சேர்த்துக்கணும். கால தேச வஸ்துக்கு அப்பாற்பட்டது யாரு? ஆனால் இங்கே முன்னாடி நான் பார்க்குறேன், குருவாயூரப்பனா குருவாயூரிலோ நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நிர்முக்தம், நித்தியமுக்தம், நித்தியமான நிர்முக்தமான தேசகாலத்துக்கு வஸ்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற சாந்திர ஆனந்த அவபோதன சச்சித் ஆனந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்தின் அவர் இந்த வார்த்தையில் வச்சு நாராயணியம் பாகவதத்துக்கு முதல் ஸ்லோகம் எழுதினது. இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்லோகம் தெரிஞ்சால் அவர் அப்படி அங்கே குருவாயூர்னு வர்ணிச்சுட்டு இருந்தானோ அந்த பாகவதத்தின் அவருடைய பாஷையில் பகவான் முன்னாடி வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு உட்காந்து எழுதிட்டாரு. ஆனால் உள்ள பின்னாடி ஞானம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஞானம் இல்லைன்னு இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமா? இதுதான் இப்போது. அப்போ நான் வர்ணிக்கிற நீ இருக்கையே இங்கே குருவாயூரப்பா, நீ சும்மா குருவாயூரப்பன் இல்லை, நீ சும்மா கிருஷ்ணனும் இல்லை, நீ அந்த அவதாரங்கள் இல்லை, அதெல்லாம் நீ, அது எல்லாத்துக்கும் மீறியும் நீ. அப்படி சொல்லணும்னா இது யார் சொன்னாங்க? நான் சொல்லலை. நிகமசத சஹஸ்ரேண. ஆல் த சாஸ்திராஸ் ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ஓன்லி. நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எதுன்னு பிரகாசிக்க செய்கிறது, எதை பற்றி சொல்கிறது? இந்த விஷயந்தான். அதுதான் நீ இங்கே இருக்க, இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு உணரணும். அதுக்கு தான் பகவத்கீதை படித்தா உணரும். சரி, இதோட 3வது ஸ்லோகம், அந்த 4வது ஸ்லோகத்துடைய விஷயங்களை சொல்லி முடிக்கும் போதும் ஓகே, இப்போ 3-4 முடிச்சாச்சு நான் இல்லையா? 3-4 2த்துடைய அர்த்தமும் முடிச்சிட்டோம். ஆனால் சாரி 4 இன்னும் முடிக்கலை. 4ல் கொஞ்சம் இருக்கு. அந்த 2-3 வார்த்தைகளை மாற்றம் அங்கே சேர்த்துட்டோம். சர்வத்திர. இப்போ என்ன சொல்கிறாருன்னா 4வது ஸ்லோகத்தில் பகவான் 4 படிக்கிறோம். சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயः
ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः. இந்த ஸ்லோகத்தில் தான் பகவான் வந்து இந்த விதமாக புரிஞ்சுக்கினவங்க ப்ளஸ் ஒன் மோர் குவாலிட்டி இந்த ஸ்லோகத்தில் இவ்வளவு சிந்திச்சு இவ்வளவு உணர்ந்தவன் வந்து எல்லாருமே அன்பாக இருக்க மாட்டான். துவேஷம் இருக்குமா, பொறாமை இருக்குமா? இருக்காது. அதனால சர்வபூத ஹிதேரதாக, எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும், எல்லோரும் க்ஷேமமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அப்படி என்ன அர்த்தம்? நீ பக்தனாக இருந்த உன் ஹிருதயத்தில் எப்பவுமே கூட லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தான் இருக்கணும் மந்திரம். எனக்கு நான் கேட்டுக்க வேண்டியதில்லை, சர்வே பவந்து சுகினஹா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே சன்மங்களானி சந்து. இப்படிப்பட்ட சர்வே எல்லோருக்கும் நிம்மதி, எல்லோரும் அப்படின்னு சர்வபூத ஹித, அவங்களோட ஹிதத்துக்காக. யாருன்னு துவேஷிக்க மாட்டான், யாருன்னு பற்றி குற்றம் சொல்ல மாட்டான், குறைச்சலாக பார்க்க மாட்டான், வேற்றுமை பார்க்க மாட்டான். அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் இருந்துட்டு அப்படி எல்லாருமே சமமாக நினச்சி எல்லோருக்கும் சுகம் இருக்கணும். ஹிதம் அவங்க அப்படி வாடுறவனாக இருக்குப்பான் இவனும். அப்படி இருந்தால் இப்போ மேலே சொன்னது எல்லாமே சரியா? அது மட்டும் இல்லை, இன்னும் 2 இருக்கு. என்ன சார் அங்கே 8 முடிஞ்சு போச்சுன்னு? அந்த 8 வந்து அந்த பிரம்மம் எப்படி இருக்கு அது நீ உணரணும்னா அதுக்கு கூட ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. இது எப்போ முடியும்? யாருக்கு இது புரியும்? கிளாஸுக்கு வந்ததுனால மட்டும் புரியாது, கிளாஸுக்கு வரணும், கேட்கணும். நியமேந்திரிய கிராமம், எல்லா அவனுடைய புலங்கள் இந்திரியங்கள் எல்லாம் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கணும். 5 இல்லை 10 புலங்களும் அப்படி. அதுதான் பகவான் இண்டிகேஷன் கொடுக்குறார், குவாலிஃபிகேஷன். இந்த நிர்குண இந்த 7 விஷயம் இந்த அக்ஷரம் பற்றி சொன்னவே இது புரியணும்னா உனக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா? முதல்ல நீ ரொம்ப லேசியா, நீ ரொம்ப பிஸியா, கிளாஸுக்கு வர மாட்டேன், சொன்னது திரும்பி போய் மனனம் செய்ய மாட்டேன், அப்படி இருக்கிறவனுக்கு முடியாது. நான் என்னை பிடிச்சா கேட்பேன், பிடிச்சா அப்பப்போ தோணிட்டா வருவேன். என்ன போர் அடித்தேன், எனக்கு மூடு வந்தால் வருவேன். ஆகாது வேலை. சன்னன ஒடுங்க சம், அது சன்னன் ஆயிடுச்சு. நியமிய இந்திரிய கிராமம். கிராமம்னு இது எந்த ஊர் சார்? இந்திரியங்களில் கூட்டணிக்கு கூட கிராமம்னு வரும். கிராமத்தில் கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஒருத்தர் இருந்தால் அது கிராமம் சொல்லுவாங்களா? குட்டியா ஊர் வெளியில் ஒரு சுவாமியார் ஒரு குட்டியாக போட்டு பர்ணசாலையில் இருக்க, கிராமம் இல்லை. இதெல்லாம் ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணுறதுனால இந்திரிய கிராமம் வார்த்தை. ஸோ இப்படி இருந்து சர்வத்திர சமபுத்தையா, எல்லா விஷயத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா வஸ்துகள் இடத்துலும், எல்லா ஜீவராசிகளோட இடத்துலும், எல்லா தேசத்திலும் சர்வத்திர சமபுத்தையா. அப்படின்னா துவந்தங்கள் எல்லாம் என்ன வரும்போது கஷ்டம், சுகம், நஷ்டம், லாபம், ஜெயம், அபஜயம் எல்லாம் இது வரும்போது சமபுத்தையா பாருங்க. இதெல்லாம் அது புரிஞ்சவனும் இப்படி இருப்பான், இப்படி இருக்கிறவன் தான் அது புரிஞ்சுக்க முடியும். பாருங்க 2 சொல்கிறாரு. இது விஷயம், நீ இதெல்லாம் இது சாதனா விஷயம். இதை பற்றி அடிக்கடிக்கு மறுபடியும் பகவானே சொல்லுவார். நம்ம கூட பல இடத்துல பேசிகிட்டே இருப்போம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின், என்ன இந்திரிய நிகிரமன் என்ன, எப்படி எல்லாம். ஸோ இங்கே வந்து அப்படிப்பட்ட ஸோ இந்திரியங்களின் மொத்தத்தின் நல்ல இந்திரியம்னு மனசோட சேர்த்து அவருடைய பர்ஃபெக்ட் கண்ட்ரோலில் வச்சுருக்கானோ, எல்லா காலத்தில் எல்லாத்துலேயும், எல்லா விஷயத்தில், எல்லா தேசத்திலும் எல்லாத்தையும் பற்றி சமபுத்தி இருக்கின்றனதோ, அப்புறம் எல்லாரோட நல்லதுக்காக யோசிச்சுட்ருப்பானோ, அப்புறம் மேலே சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டானோ, அவன் மட்டும் என்ன அடையுவான். அதுதான் அந்த வார்த்தைங்கிறது. தே மாம் தேயேவ பிராப்னுவந்தே.
இதுக்கு கொஞ்சம் இப்போ 4வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். நம்ம 4வது ஸ்லோகம் கடைசியில் இங்கே தே மாமேவ பிராப்னுவந்தி அன்னு இருக்கு. தே பிராப்னுவந்தி மாமேவ. சரியா? இது 3 விதமாக சொல்கிற பாருங்கோ. அதே சென்டென்ஸ்னு பகவான் என்ன சொல்ல விரும்புகிறார் இதில் இது 3 விதமாக. கொஞ்சம் அந்த சொல்கிற விதானத்துலேயும் ஒரு வார்த்தை இப்படி கொண்டு வந்து வச்சு அதே வார்த்தை தான் இப்படி வச்ச 3 விதமான அர்த்தம் வரும். முதல்ல என்னென்னா தே ஏவ. நான் சொல்லும் போதே என்னுடைய இது பார்த்து தே ஏவ மாம் சாப்பிடுவது அப்படி என்ன அவங்க மட்டும்தான். ரெண்டாவது மாற்றி சொல்கிறேன் தே மாமேவ பிராப்னுவந்தி. இன்னொரு பக்கம் எங்கே போய் விழுந்த மாட்டான், ஒன்றும் ஆக மாட்டான், என்னதான் கண்டிப்பாக என்னதான் வந்து சேருவான். தே மாமேவ பிராப்னுவந்தி அதே சென்டென்ஸ் தான். 3வது இன்னொரு விதமாக சொன்னேன் தே பிராப்னுவந்தி மாம் ஏவ. அப்படின்னா இதில் சந்தேகம் இல்லை. there is no doubt about it. they பிராப்னுவந்தி மாமேவா. 3 விதமாக அது புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு வார்த்தை. சரி, 5வது ஸ்லோகம். இவ்வளோ சொன்னதுக்கு பிறகு பகவான் வந்து ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கே, அதனால தான் நான் அது வந்து பாராட்டிட்டு அதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டேன். இதில் கஷ்டம் இருக்கு. யாருக்கு கஷ்டம், யாருக்கு சுலபம் சொல்கிறேன். கிளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்தசேதசாம் அவ்யக்தா ஹி கதிர்துக்கம் தேஹவத்பிரவாப்யதே. இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து இந்த நிர்குண ஞானம் உபாசனா தியானம் இது நிறைய தடங்களோட சிரமையோட கூடியிருக்கிறது. இது அது ஒத்துக்கணும், அவ்வளோ சுலபம் இல்லை. நிறைய தடங்கள், ஹர்டில்ஸ், அப்புறம் கஷ்டங்கள் ஓட கூடியிருக்கிறது இந்த ஞான யோகம். அதனால தான் நிறைய பேர் வரமாட்டான். யாராவது தொடர்ந்து வந்துடுறான், புரிஞ்சுக்கிறான், விரும்புகிறான், கேட்குறான்னா ஆச்சரியம். மிச்சம் எல்லாத்துக்கும் வருவான். கூட்டம் இருக்கும் அங்கெல்லாம். பஜன் மண்டலி, பாட்டு, பாராயணம், கச்சேரி, அது இது, அலங்காரம், கும்பாபிஷேகம், அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் கூட்டம் இங்கே வர மாட்டான், கஷ்டம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். இந்த கஷ்டம் விஷயம் வந்து கட்டோபனிஷத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஞாபகப்படுத்திட்டா பாருங்கோ. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்ய வரான் நிபோதத. அதே மந்திரத்தில் க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா. இது ரொம்ப கஷ்டமான வழுக்கிற மார்க்கம். க்ஷுரஸ்ய தாரன்னா வாக்கிங் ஆன் த ரேஜர் எட்ஜஸ். கத்தி கத்தி மேலே நடக்கணும். எப்படி நடக்கும்? அதான் கட்டோபனிஷத்தை கூட சொல்கிறது. க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா. ரொம்ப டிஃபிகல்ட் டு வாக், தீரர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கம் துர்கமம். இது நடக்கிறது, இதில் போய் சேர்றது ரொம்ப டஃப். அப்படிப்பட்ட மார்க்கம்னு சொல்லிட்டு கவயக வதந்தி. மகாத்மா நடந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, பயப்படுத்துறதுக்கு சொல்லலை.
சிறந்தது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்படி சுலபமாக கிடைக்கும்? சிரமப்படணும். சிறந்தது அது அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு கஷ்டம், ஏன் கஷ்டம்னா, அப்புறம் அதில் ஒரு வார்த்தை முதல்ல இப்போ என்ன சொன்னோம், ரொம்ப கஷ்டத்தோடு கூட யாருக்குன்னா தேகவத்பிஹி ஸ்லோகத்தில் இருக்கிற வார்த்தை, தேகாபிமானம் இருக்கிறவங்களுக்கு, தேகம் நானும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து விட்டுட்டு வரமாட்டோம் நாங்கள். நீங்கள் என்னாவது சொல்லுங்க, இது மட்டும் சொல்லாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தேகம் மட்டும் இல்லை, தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட சம்பந்திகளோட அவங்கள எல்லாரும் மேலே கூட என்ன இருக்கு, என்னது, இதர் ராகம் ஆர் துவேஷம், இதர் ராகம் ஆர் துவேஷம். இதெல்லாம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்துக்கும் போதும் நல்ல நல்ல குட் 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 குட், அதுக்கு ஏதாவது அப்படி இப்படி ஆகும்போதெல்லாம் ஏன் இப்படி ஆகிறது, ஏன் இப்படி வந்து உடம்பு இப்படி இருக்கு, அப்படி ஆகுது. துவேஷம், துவேஷம் என்ன, கவலை. இதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மேலே, ஸோ அவனுடைய தேகம் மேலே, அவன் தேகத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் மேலே தேகவத் பிஹி, தேகாபிமானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு, அடுத்தவங்க எல்லாரும் தேகம் கூட சத்தியம்னு நினச்சிக்கிறது, உன்னோட தேகம் நிஜமாக நினச்சிக்கிறது, இப்படிப்பட்டவங்களுக்கு கஷ்டந்தான். அதனால் இவங்களுக்கு என்ன கஷ்டம், இந்த நாமரூபம் இல்லாத குணாதீத நிர்குண உபாசனை, அந்த ஞானம் అనేది இவங்களுக்கு கஷ்டம். ஏன், நாமரூபங்களும் தாண்டி இவங்க வர முடியாது. அப்போ பகவான் அதில் அவங்க கஷ்டம் இருக்கு. ஆனால் அது எப்படி தாண்டி வருவாங்க சொல்லுவோம், டைம் ஆகும். அப்படி என்ன அர்த்தம் என்ன, who cannot transform them from the form. Transformation from the form is called transform, F-O-R-M, form, transform. Form ன்னு தாண்டி ரூபத்தை, அது சில ஜீவர்களுக்கு மட்டும்தான் சாதனை பண்ணி வந்து பக்குவமாக இருக்கிறவங்களுக்கு முடியும். ஏன்னா இப்படி நான் விவரித்த இந்த அவ்யக்தமானது, அச்சிந்தியமானது, அவ்யக்தாகி கதி துக்கம் அவாப்பியதே. இப்படி அவ்யக்தமாக இருக்கிற, தன ஸ்வரூபமாக இருக்கிற, புலங்களுக்கு எட்டாத இப்படிப்பட்ட அந்த விஷயம், இது இந்த மார்க்கம், இது அடையிறது துக்க அவாப்பியது. துக்கம் இருக்கு, இதில் கஷ்டம் இருக்கு, தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. உன்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தியாகம் பண்ணணும், உன்னுடைய பொசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் தியாகம் பண்ணணும், தேகாபிமானத்தின்னு தியாகம் பண்ணணும், ஜீவாபிமானத்தின்னு தியாகம் பண்ணணும். தியாகே நைக்கே அமிர்தத்வமானசு. தியாகம், நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா உனக்கு அமிர்தம் கிடைக்கும். நம்ம மனசு என்ன சொன்னோம், எல்லாம் விட்டு கொடுத்து என்ன சார் இருக்கு, நல்ல இருக்க விஷயம். நீ மனசு சொல்றதை கேட்டு உளுந்து போயிட்டு இருக்கேப்பா. அதான் சொன்ன, மனசு இல்லாமல் நீ இருக்க, நீ யாருன்னு அதே தெரிஞ்சுக்காது. அமிர்த ஸ்வரூபம் நீ அமிர்த ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம் தான் நீ. அதனால அவ்யக்தாகி கதி துக்கம் அவாப்பியதே. அப்படிப்பட்ட தேஷாம் அவங்களுக்கு இப்படி அவங்களுக்கு என்னது, இந்த அவ்யக்தாசக்த சேதசாம், இந்த அவ்யக்தமான இந்த விஷயத்தை, இந்த நிராகார உபாசனம் பண்ணுறவங்களுக்கு கிளேஷ அதிகதர பரிசிரமம் தான். கிளேஷம்னா இங்கே கிவ் த மைண்ட். என்ன பண்ணுறீங்க, பூஜை பண்ண சொன்னோம், குங்கும புஷ்பமாக கொண்டு வர சொன்னோம், புஸ்தகம் கூட கொண்டு வந்தால் கொண்டு வா, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் வந்து கண்ணு மூடி தூங்காது, கண்ணு திறந்து இங்கே பாரு, கேட்டு, அவ்வளோதான். கேட்டு புரிஞ்சுக்கணும். அப்போது மூளைக்கு வேலை கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை.
அந்த மூளைக்கு வேலை கொடுக்க தெரியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு வேறெல்லாம் கொடுப்பான். அதெல்லாம் நல்ல பிரில்லியன்ட் பண்ணுவான், அது பண்ணுவான், இது எல்லாம் பண்ணுவான். இங்கே மனசு கொடுக்கறதுக்கு வந்து சோர்ந்து போய்க்கும். கஷ்டம், இந்த சிரமம் இருக்கு. ஏன் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கல, ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அப்போ எப்படி இது நான் இவ்வளோ கஷ்டம்னு சொன்னாலும் நானும் சாதிப்பேன், இது வேணும் எனக்கு அப்படின்னு இருந்தால் நீ தீரக வந்துடு, உனக்கு நானும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்றார் பகவான் சொல்லுவார் அதெல்லாம். ஸோ தேவவத்வி இப்படியெல்லாம் சொல்லி பகவான் வந்து முடிச்சிட்டார். இப்படி 5வது ஸ்லோகத்தில் எதனால நான், ஆனால் இதுதான் என் அடையிறதுக்கு மார்க்கம், ஆனால் இதில் சிரமம் இருக்குது அப்படின்னு அநேக ஜன்ம சம்பிராப்த கர்மபந்த விதாயினே ஆத்மஜான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அதனால மனுஷாணாம் சஹஸ்ரேஷு, இதே பகவத்கீதையில் மனுஷர்களுக்குள்ள எத்தனையோ ஆயிரம் மனிதர்களோ கஷ்டித் யததி சித்தயே, கொஞ்சம் பேர் தான் பிரயத்தனம் பண்ணுவாங்களாமா. யததாமபி சித்தானாம், அப்படி பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிற சில பேர்ல கஷ்டின்மாம் வேத்தி தத்வதः, யாரோ கொஞ்சம் பேர் என்ன அப்படியே தெரிஞ்சுக்குவான், ஆஸ் இட் ஈஸாக தெரிஞ்சுக்குவான். அப்போ பகவான் அப்படி சொல்கிறாருன்னா நம்ம என்ன நினச்சிக்கணும், அந்த இடத்துல நான் இருக்கணும், அந்த இடத்துல அந்த கொஞ்சம் பேரில் ஒன்று நல்ல தத்துவதா தெரிஞ்சுக்கிற அவங்க லிஸ்ட்டில் என்ன போடு பகவான்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய குடும்பம், என்னுடைய விஷயம் சுற்றெல்லாம் நீ கொஞ்சம் எல்லாத்தையும் என்ன இதுக்கு எனக்கு ஒத்தாசை கொடுக்குற மாதிரி பண்ணு. இதுதான் என்னோடய பிரார்த்தனை. எனக்கு உனக்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. இதுதான் சிறந்ததுன்னு நீ சொல்லிட்டா இல்லை, அப்போது இதுதான் தேர்ந்தெடுத்துக்கணும், இதுதான் வேணும்னு விரும்பணும்னு பகவான் சொல்கிற பேச்சு மேலே முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அவர் பாட்டுக்கு அவர் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரோ, நான் பாட்டுக்கு நான் வந்து ஏதோ நான் பண்ணுறதே பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் நாட் ரெடி டு சேஞ்ச், ஐ ஹவ் நோ எபிலிட்டி டு சேஞ்ச். பகவான் என்ன பண்ணுவார், சரி நிதானமாக வா, நான் ஒன்று வந்து ஒன்று தள்ளி விடலை, எங்கே தள்ளி விடுவேன், ஒரு வாட்டி ஒரு ராஜா கிட்ட ஒருத்தர், ஒரு மகாத்மா, ராஜா நீ வந்து ஈஸ்வரனுக்கு மேலே நீ சிறந்தவன், யூ ஆர் கிரேட்டர் தேன் தி காட் அப்படியெல்லாம் சொன்னார். அப்போ அப்படியெல்லாம் ரொம்ப வந்து இப்படியெல்லாம் என்ன பாராட்டுறேன், எந்த விதத்தில் நீ ஏதோ புத்திசாலியாவது ஏதோ கிண்டல் பண்ணுறது எதுக்கு பேசுகிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு யாராவது பிடிக்கலன்னா, யாராவது ரொம்ப தப்பு பண்ணுறாங்க குற்றவாளின்னு, அவன் வந்து நீ வந்து உன்னை ராஜ்யத்துலேருந்து பகிஷ்காரம் பண்ணுவேன், ராஜ்யத்துலேருந்து வெளியே போ. பட் த பூர் காட் அப்படி பண்ண முடியாது, யாருன்னு நீ போ சொல்ல மாட்டார், சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவார், எல்லாமே அவரை சேர்ந்தது தானே, எல்லாரும் அவரை சேர்ந்தவர் தானே. த காட் cannot avoid and keep away anybody. அப்படி அந்த விதத்தில் பார்த்தா நீங்கள் ஒருத்தனை பண்ணுற, ஆனால் கடவுள் அது பண்ண முடியாது. அப்போது இதில் அறிவு இருக்குது அவருக்கு, ராஜாவுக்கு புரிஞ்சிருக்கணும். அதனால் அதையும் கொஞ்சம் ஈஸ்வரன் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு, செய்கிறாரு, என்னை கை விடலை, அப்படி இருந்து இது ஸ்ரத்தை இதில் வரணும் அப்படின்னு சொல்லி, இப்போது இந்த 3 ஸ்லோகங்கள் இப்போது படித்ததெல்லாம் கேட்ட உடனே இங்கே நான் அடுத்த டாப்பிக்கு கொஞ்சம் பீட்டிகை போட்டுட்ருக்கேன், ஃபவுண்டேஷன் நல்லா கேளுங்க. இங்கே என்னன்னா, இப்படி இவ்வளோ நேரம் ஞான யோகம் அது இது நீங்கள் முதல்ல ½ an hour நான் வந்து அதிலே போயிட்டேன், அவ்வக்தமாக சிந்தமாக உருவமான போயிட்டேன்.
இப்படியெல்லாம் இது பேசுகிறீங்க, இந்த ஞான யோகம் இப்படி கஷ்டம்னு பகவானே கூட சொல்கிறாரு. எனக்கும் அப்படி தான் தோணுறது. இது அப்போ ஞான யோகம் நிறைய பேருக்கு கஷ்டம், நீங்களும் சொல்லுவீங்க அடிக்கடிங்க. நிறைய பேர் வரமாட்டேங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் வருவாங்க தொடர்ந்து, கொஞ்சம் இப்படியும் சொல்கிறீங்க. அப்படி இருந்த என்ன பண்ணணும்? இப்போது வேறு ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு பதில் ஏதாவது இருக்கா அன்னைக்கு சிந்திப்பாங்க நிறைய பேர். சிந்திச்சு நிறைய பேருக்கு உள்ளிருந்து வர ஒரு தப்பான ஆன்சர் என்ன தெரியுமா? அவங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், அவர் பாட்டுக்கு அவர் 1 மணி நேரம் மேலே பேசிகிட்டே இருக்கிறாரு, எனக்கு தூக்கமாக வருது. அப்புறம் இங்கே சொல்கிறதெல்லாம் எதுவுமே விட்டு கொடுக்குறது மாதிரி தெரியலையே. ராகமும் துவேஷம் விட்டு கொடுக்கணும், கோபம் விட்டு கொடுக்கணும், பொறாமை, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அப்போ என்ன பண்ணுறோம்? வேறு ஏதாவது யோகா ஃபாலோ பண்ணும். வேறு ஏதாவது யோகான்னா அதில் கூட சிம்பிள் என்ன, ரொம்ப சுலபம் என்ன தெரியுமா? பக்தி பண்ணு. பக்தியில் என்னென்ன சும்மா அலறுது தான், சிம்பிளி க்ரையிங்கு, ரொம்ப ஈஸி. அங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறது இப்படியெல்லாம் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு அது வேறு அப்படி சொல்லிட்ட பக்தி மார்க்கம் இருக்கு, அது சொல்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது யூஸ்னால அந்த பக்தர்கள், பக்தி சமாஜம், இதெல்லாம் புராணங்கள் பார்த்து சொல்கிறவங்க எல்லாரும் கூட அதே சொல்லுவாங்க. பக்தி ஏவ கரியேசி கலியுகத்தில், நாம சங்கீர்த்தனத்தினால மட்டுமே முக்தி அடையலாம் கலியுகத்தில், இப்படி எல்லாம் சில இது கோட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கூட்டம் மக்களுக்கு, அங்கே வர்றவங்களுக்கு அப்படி சொன்னால் தான் அவங்களை பிடிச்சி நிற்க வைக்க முடியும். இல்லைன்னா அது அவங்களுக்கு அங்கே கரெக்டு தான். ஆனால் இப்படி பகவத்கீதையில் பார்த்தாவோ, சாஸ்திரத்தின்னு உள்ள ஆழமாக அங்கேருந்து பார்க்கும்போதோ, பக்தி தான் மோட்சம் கொடுக்க மாதிரி சொல்லவே இல்லை எங்கேயுமே. நல்லா கேட்டுக்குங்க. பக்தி உனக்கு மோட்சத்துக்கு ஒரு உத்தாஸ் கொடுக்கும். ஞானே நைவது கைவல்யம். இது உபனிஷத்து. ஞானத்தினால மட்டும்தான் அஜ்ஞானம் போகும். நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வேறு எங்கோ பேசியிருக்கோம், இப்போ இங்கே பேச வேண்டியிருக்கு. என்ன அப்போ பக்தி ரொம்ப சுலபம், சிம்பிள். இப்படின்னு யாராவது பேசிட்டு அதெல்லாம் வேண்டாங்க. நான் மனசில் சுத்தவங்க. நிறைய பேர் அப்படி நினச்சிக்குவாங்க, நல்லவங்களு தான், சுத்தமாக இருக்கட்டும். நான் நிறைய முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவி பண்ணுவேன் எல்லாருக்கும். அதில் இதில் இருந்துட்டு அந்த கோவில் வேலை அப்படி இப்படி ரோட்டரி கிளப் ஏதும் பண்ணுவேன், கொஞ்சம் டொனேஷன் பண்ணுவேன். சில பேர் அப்படின்னு அந்த கர்மயோகம் அதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணாவே போதும். ஏன்னா மானவ சேவையே மாதவ சேவை அப்படியெல்லாம் ஸ்லோகன்ஸ் கொடுப்பான். மனிதர்களுக்கு சேவை பண்ணுறது தான் மாதவ சேவை, நர சேவையே நாராயண சேவை. இதெல்லாம் நல்லா இருக்கும், நல்லது தான். யாருக்கு? ரொம்ப எல்கேஜி லெவல்லேருந்து இருக்கிறவங்களுக்கு. எவ்வளோ நாள் அப்படி இருக்க போகிறேன்? அதுதான் 5 படி சொல்லி விவரித்து அப்புறம் இந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, பிரைமரி ஸ்கூல்லன்னு இருக்க மாட்டான்ல படிக்கிறவனும், கிண்டர் கார்டனில் இருக்கிறவனும் பிரைமரிக்கு வரணும், பிரைமரிக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும். அப்படி இருக்கும்போது இங்கே அப்படி தானே. அப்போ அதுதான் அல்டிமேட்டாக நினச்சிக்கிறது தப்பு இல்லையோ? அப்படி நினச்சிக்கிறவங்க எல்லாருமே சாஸ்திரமே நம்ம பஞ்சதசிக்காரர் மாதிரி இவங்களெல்லாம் சங்கரர் திட்டுவாங்க. என்னென்னா சம்பிரதாயத்துக்கு வெதிரேக்கமாக போகிறவங்க. என்ன சம்பிரதாயம் சார்? என்ன சம்பிரதாய விருத்தம் டீச்சிங், பிரஸ்தானத்திரயம், பகவத்கீதை படிக்கணும், உபனிஷத்துக்களை கேட்கணும், புராணங்களை கேட்டது போதும், நிறைய கேட்டாச்சு, அதில் நிறையவே கன்ஃபியூஷன் ஆகிட்டேனே, அதனால் அப்புறம் உனக்கு இருக்கிற பக்தியும் போச்சு, நீ ரொம்ப மாடர்ன் ஆகி போயிட்ட, விட்டுட்டா. அதுக்காக புராணங்களை சொன்னது, கதைகளை சொன்னதே. ஏன் அடுத்த படிக்கு வரல? அடுத்த படிக்கு போகணும்னு நாங்கள் யாரும் சொல்ல மாட்டுறாங்க சார். ஏன்னா அடுத்த படிக்கு போகணுன்னு சொன்னால் அங்கேருந்து விட்டுட்டு ஏந்திச்சு இன்னொரு இடத்துக்கு போவான். இப்போ இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு அடுத்த படிக்கு போகணுன்னு சொல்கிறதுக்கு எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னு போங்கன்னு சொல்லுவேன். இல்லை சார் கஷ்டமாக இருக்குன்னு போங்க.
அந்த கதை சொல்கிற இடத்துல பாகவதம் இது சும்மா புராணங்கள் சொல்லி பஜனை பண்ணுற இடத்துல பிரசாதம் கொடுப்பாங்க சார் தினந்தோறும். நீங்கள் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன், சும்மா சத்சங்கம்னு சொல்லிட்டு. பாகவதம் சொல்லும் போதாவது கொடுப்பீங்கன்னா நீங்களே என்னமோ கொஞ்சம் சப்பலா கட்டி மட்டும் வாசிட்டு பாட்டு பாடுவீங்க, அப்பவும் கொடுக்கல. பகவானும் பாகவதம்னா பிரசாதம் கொடுக்கணும் இல்லையோ? வெரி குட், அது இங்கே இல்லை, அந்த கடை வேற, நீ அங்கே போ, உனக்கு அது லாய்க்கு, பரவாயில்ல, இங்கே வரணும், இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை. பகவான் யார் இங்கே வர வச்சு உட்கார வைப்பாரோ அவங்க தான் வருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போடுமா, போக வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட இன்னும் ஏதாவது கூட உங்களுக்கு மனசில் தப்பான கருத்து இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் பகவத்கீதை ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம். ஒழுங்காக கேளுங்க மறுபடியும். இப்படி சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக டிவியேட் ஆகி ட்ரெடிஷ்னல்லேருந்து வெளியில் போகிறாங்க. ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கன்னு அதுதான். நான் பாகவதம் சொல்லி தரலையா? பாகவதம் சொல்லும் போது கிருஷ்ணனை பற்றி அப்படி இப்படி எல்லாம் சொல்லி நிறைய சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்கிறோம்? பாகவதம்ல வேதாந்தம் உபனிஷத்து சாரம் இருக்குன்னு அதையும் நடுவில் சொல்லியிருக்கானே உங்களுக்கு. இப்போ அது இங்கே கன்சாலிடேட்டாக கிளியராக இருக்கிறதுனால இப்போது அதுதான் முக்கியமாக, இதுதான் விவரமாக சொல்கிறோம் இல்லையா? பகவானோட பேச்சு தான், என்னோட பேச்சு இல்லை. இன்னும் உபனிஷத்தை கேடு அதையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி கிளியராக தெரிஞ்சுக்கோ. கடவுளுக்காக இல்லை, குருவுக்காக இல்லை, உனக்காக அந்த கன்விக்ஷன் இருக்கணும். இப்போ இங்கே இவ்வளோ சொன்னேன். அப்போ அர்த்தம் என்ன புரிஞ்சது? அஜ்ஞானத்தினால இந்த சம்சாரம் சர்வ துக்க காரணம். அப்போ அஜ்ஞானம் தான் சர்வ துக்கத்துக்கு சம்சாரத்துக்கு காரணம்னா எப்படி? என்ன மருந்து? ஞானம். இருட்டாக இருக்க இங்கே எல்லாமே சொன்னால் இருட்டு போகிறதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி, வெளிச்சம் கொண்டு வரும். இல்லை சார், இங்கே இருட்டாக இருக்க ரொம்ப நாங்கள் உட்காந்துட்டு விஷ்ணு சாசனம் படிப்போம், இருட்டு போயிடும். இல்லை நான் தலையில் நின்றுட்டு சீர்ஷாசனம் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னு புரியுறது இல்லை? யோகா பண்ணு. யோகா மேக் gives some preparation, keeps you disciplined. Karma yoga makes your chittam shuddhi. Puja upasana makes your mind concentrated, single point. But adi ultimate illa. Shastra shravana manana nididhyasanam, what we are all doing, nama pandramo idida. அப்போ ஞானம் கொண்டு வந்தால் அஜ்ஞானம் போகும், வெளிச்சம் கொண்டு வந்தால் இருட்டு போகும். நான் தபலா வாசிக்கிறேன், இங்கே பஜனை பண்ணுற, இருட்டு போகாது. இல்லை இன்னொருத்தர் நான் தொடப்பம் கொண்டு வந்து பெரிய பெரிய பக்கெட்டெல்லாம் கொண்டு சார் கார்பரேஷன் ஆள் எல்லோரும் கூப்பிட்டுட்டு அந்த டேங்க் வாட்டர்லாம் வச்சுட்டு இருட்டு போ அப்படின்னு சொல்லி, நீ என்னாவது பண்ணும், வெளிச்சம் கொண்டு வந்தால் தான் இருட்டு போகும். புரிஞ்சதோ? இது இவ்வளவு சத்தியம்னா அப்போ அஜ்ஞானம் అనేది எப்படி சார் போகும்? கோவிலுக்கு போனால் போகுமா? சும்மா பாராயணம் பண்ண போகுமா? விளக்கேற்றிட்டா போகுமா? நான் தப்பாக பேசுன்னு நினச்சக்கூடாது. யூ ஆர் நவ் இன் த போஸ்ட் கிராஜுவேட் லெவல்னு சொல்லிட்டேன்ல, பிஹெச்டி. அது எல்லாமே என்ன நல்லபடியில் கொண்டு வந்தது. இப்போது என்னுடைய பிரயத்தனம் மொத்தம் சக்தி சமயம் ஸ்ரவணம் 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 மனனம் நிதித்தியாசம், சாஸ்திர ஸ்ரவணம். அதனால் அஜ்ஞானம் இருட்டு போகணுன்னா அது அஜ்ஞானம் போகணுன்னா ஞானம் வரணும். அதனால் வேறு வேறு மார்க்கங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கேன்னு நினைக்கிறது தப்பு. அதுக்கு தான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே அந்த சுவாமியார் கிட்ட போனோம் சார், எல்லாம் சரி பண்ணி வரமா? ஓ எல்லாம் சரி பண்ணுவாரா? நல்லது தான், குட். ಇನ್ನೊರು ಮಂದಿ ಇಲ್ಲ ಶಾಸ್ತ್ರ ಮಾತಾ ಋಷಿಗಳು வேதம் பகவானே இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ அதை நம்பாமல் நீ போன என்ன பண்ண முடியும்? கடவுள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு வா, சுற்றிட்டு வா. அதனால்
இங்கே ஆத்மபோதையோடைய ஸ்லோகம் ஞாபகப்படுத்துகிறேன். நான் சொன்ன விஷயத்தினை சங்கரர் ஆத்மபோதை சொல்லும் போதே முதல்லையே ப்ரேயர் முடித்து உடனே ஸ்லோகம், அங்கே நேர கதகித கிடையாது இல்லை, ஆத்மபோதை நல்லா இருக்கு. அவிரோதிதயா கர்மா நாவித்யாம் வினிவர்த்ததே వినివర్తయేత్. కర్మ అనేది అవిద్యని నీకాదు. என்ன ஞானத்துக்கு கர்மத்துக்கு சம்பந்தம் இல்லை. கர்ம செய்கிறதுனால ஞானம் வராது. அவிரோதிதையா கர்ம, கர்ம ஞானத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்காது. கர்ம பிரவருத்தி பண்ண சொல்கிறது, ஞானம் நிவர்த்தி பண்ண சொல்கிறது. கர்ம ஒன்று பகிர்முகம் பண்ணுறது, ஞானம் ஒன்று அந்தர்முகம் பண்ணுறது. புரியுறதா? அப்படி இருக்கும்போது அதே மாதிரி வித்யா அவித்யாம் நிஹந்தியேவா. இப்போ நான் சொன்னது வித்யை தான் அவித்யனை நீக்க முடியும். இன்னும் சுலபமாக சொல்கிறேன், சொன்ன விஷயந்தான் தேவை. என்ன அது? ஃபிசிக்ஸு எனக்கு தெரியாது. ஃபிசிக்ஸ் உடைய அஜ்ஞானம் எப்படி போகும்? ஃபிசிக்ஸ் டீச்சருடைய ஃபோட்டோ வச்சுட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூ கொடுத்துட்டு பழம் கொடுத்துட்டு ஃபிசிக்ஸ் மாஸ்டராயி நமஹ, ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் மாஸ்டராயி நமஹ போகுமா? ஃபிசிக்ஸ் ஞானம் வருமா? கம்ப்யூட்டர் ஞானம் வருமா? இல்லை நிறைய குக்கிங் பற்றி புஸ்தகம் எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகம் வச்சு தினந்தோறும் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு குக்கிங் நல்லா வரும். அந்த ஆளுன்னு ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இது எவ்வளவு சிரிப்பு வருதோ சத்தியமோ அவ்வளவு சத்தியம். 100% நமக்கு இருக்கிற கஷ்டம், துக்கம், அஜ்ஞானம் வேறு எது பண்ணாலும் போகாது. ஞானேன ஏவது கைவல்யம். அதுதான் இங்கே சங்கரர் அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல. அப்புறம் சொல்லி எப்படியோ தெரியுமோ சொன்னேன், நான் பேசினதா தேஜஸ் திமிர சங்கவது. வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிடும். அது பேஸ் பண்ணி தான் இப்போ பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது நான் இப்போ சொன்னானே இந்த விஷயம் எல்லாத்தையும் பகவான் 6, 7, 8 ஸ்லோகங்களுக்குள்ள உனக்கு கஷ்டமானு தோணுறதா? ஏ அர்ஜுனா, பரவாயில்ல, 5வது படிக்கு உடனே இப்போ வரலைன்னா பரவாயில்ல, 4வது படியாவதுல இருந்துக்கோ, 4வது படியாவது இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு பகவான் இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு அப்போ கிடையாது, என்ன ஒரு ஸ்டெப் இறங்கி விஸ்வரூப ஈஸ்வர பக்தி பண்ணும். 4வது ஸ்டெப் அதுதானே, அதாவது பண்ணும். அதனால அப்புறம் வருவே கிராஜுவலாக. அதனால் அது பண்ணுறவங்கள அது பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ நான் சொன்னதெல்லாம் எல்லாரும் திட்டுறதுக்கு இல்லை, அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அடுத்த படிக்கு போகிறோம், வந்துட்டோம் அப்படின்னு தெரியணும். அதனால் எந்த ஞானமானா கூட, எந்த விஷயத்து ஞானமானது கூட அதை பற்றி ஸ்டடி பண்ணால் தானே வருது. இப்போ நான் சொல்ல உதாரணங்கள் எல்லாருமே, எந்த ஞானமாவது, எனி நாலேஜ் கம்ஸ் பை ஸ்டடிங் அபவுட் இட். அதே மாதிரி ஆத்ம ஞானம், த செல்ஃப் நாலேஜ் கம்ஸ் பை ஸ்டடிங் அபவுட் தி வாட் இஸ் செல்ஃப். The knowledge about the God comes only by studying about what is God, who is God. எப்படி என்ன ஸ்டடி பண்ணோம்? சாஸ்திரம். யாரோ நடுவில் காக் அண்ட் புல் ஸ்டோரி, டாம் அண்ட் டிக் ஹாரி எழுதினதெல்லாம் படிக்கூடாது. சாஸ்திரம்னு சொன்னால் பகவத்கீதா, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், அது சுற்றி இருக்கிற இம்பார்ட்டண்ட் புராணம் ஆர் பிரகரண கிரந்தம் இப்படி. அப்போது அதனால தான் இதில் சாய்ஸு கிடையாது. பட் உனக்காக நீ அதுக்கு வர வரைக்கும் 4வது படியிலாவது இரு. ரொம்ப மட்டமாக எங்கோ கேள்வி இருக்காது. ஓகே, அட்லீஸ்ட் குட் ஸ்டூடெண்ட் ஆகிறேன், பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகலைன்னு. அதனால தான்
பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும் போது வியாசாச்சாரியர் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாச அப்படின்னு சூத்திரம். இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த பிரம்ம ஜிக்ஞாசைக்கு த நாலேஜ் அபவுட் த செல்ஃப் காடு பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அவங்கள எல்லோரும் உட்காருங்கோ. அவங்களுக்காக இப்போது அந்த பிரம்ம ஜிக்ஞாசை இருக்கிறவங்களுக்காக பிரம்ம வித்யை பற்றி நம்ம விசாரணை செய்ய போகிறோம் அப்படின்னு தொடங்குறாரு. ஸோ அதனால் யோகா பற்றி சொல்லும்போது அவர் அப்படி தான் யோகா நவ் பண்ணார். அத யோகா அப்படின்னு. அதே மாதிரி கர்மன்னு இம்பார்ட்டண்ட் கொடுத்துட்டு எழுதுகிற புஸ்தகங்களும் அப்படியே அந்த கர்ம காண்ட. பட் அதெல்லாம் படிதானே, வர வேண்டியது ஞானம் தானே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் பகவான் வந்து இதில் ஷார்ட்கட் ஒன்றும் கிடையாது. அதனால் கிருஷ்ணர் பகவான் சொல்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த மார்க்கத்தில் வரணும்னு முடிவு பண்ணிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் யோசிக்கக்கூடாது, வேறு விதமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணும்? ஞானயோக கஷ்டம்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஞானயோக கஷ்டம்னா என்ன? யாருக்கு கஷ்டம்? விரும்பாதவனுக்கு கஷ்டம். அப்புறம் கஷ்டமாக இருக்க என்ன பண்ண? ஈஸி பண்ணிக்கோ. எப்படி ஈஸி பண்ணுறது? ஒன்று நீ தயார் பண்ணிக்கோ. எப்படி ஈஸி பண்ணுறதுன்னு ஒன்று நீ தயார் பண்ணிக்கோ. அப்படின்னு என்ன? ஞான பிராப்திக்கு வேண்டிய யோக்கியத்தை வளர்த்துக்கோ. சரியா? அதனால தான் ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்களுக்கு சுலபம், ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாதவனுக்கு கஷ்டம். அதுதான் பகவான் அங்கே சொன்னார் 5வது ஸ்லோகத்தில். அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? நான் 6வது ஸ்லோகத்தை போல இப்போது அதுக்கு 2 பாயிண்ட் சொல்லிவிட்டு நிறுத்திடுறேன். என்ன இப்போ நான் பேசுனதெல்லாம் 6வது ஸ்லோகம் 7, 8 எதுக்குன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு. அந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்னா என்ன? நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இந்த ஞான யோகத்துக்கு? அதுதான் பகவான் கிருஷ்ணர் 6, 7, 8வது ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்ல போகிறாரு. 5வது படி உனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்க, 4வது படியில் ஒடுங்க அது மட்டும் செய். சரியா? ஸோ நிர்குணம் டிஃபிகல்ட்டுன்னா சகுணமாக எடுத்துக்கோ. ஆனால் விஸ்வரூப அந்த சகுண உபாசனை 4வது படியில் இரு அப்படின்னு. இதே தான் பகவான் ரமணர் உபதேச சாரத்தில் ஜெகத ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி ப்ரூத் தேவ பூஜனம். இந்த விஸ்வரூப தியானம் விஷயம் பற்றி பக்தி கூட பகவான் ரமணர் சொல்லியிருக்கு. அஷ்டமூர்த்தி பூர்ணம் இந்த விஸ்வரூபம். அப்போ பகவான் என்ன சொல்ல போகிறார் 6, 7, 8 நம்ம அடுத்த வகுப்புக்குள்ளே பார்ப்போம். சரியா? ஸோ நவ் வி ஆர் கிவன் எ இன்ட்ரடக்ஷன் டு எதுக்கு 6, 7, 8 ஸ்லோகங்கள். இவ்வளோ சிறந்தது ஹையஸ்ட்டு பேசினதுக்கப்புறம் திரும்பி ஒரு படி கீழே இறங்கி வராரு. ஏன்னா எட்டாதவங்களுக்கு அர்ஜுனன்னே வச்சுக்கிட்டு உனக்கு இது கஷ்டமாக இருக்கா? நான் ஓகே லிசன் திஸ். அதே கஷ்டமாக இருக்க, அப்புறம் 3வது படி அதையும் சொல்ல போகிறார். அதே கஷ்டமாக இருக்க 2வது படிக்கு 1வது படி அதே கஷ்டமாக இருக்க. சரி, இன்னும் 1வது படி கூட கஷ்டமாக இருக்க, கோ டு ஹெல் அப்படின்னு சொல்ல மாட்டார். நரக்கத்துக்கு போட சொல்ல மாட்டார். குரு சொல்ல மாட்டார், கடவுள் சொல்ல மாட்டார். லெட் அஸ் see எப்படி பகவான் அதெல்லாம் பேச போகிறாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.